இதை டாக்டர் வந்து நாங்கள் வந்து 2-3 நாள் தடவை ஒரு நாள் குளிப்பாட்டிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த டாக்டரை போய் பார்த்தோன்னே அப்படி வந்து குளிப்பாட்டக்கூடாதுங்க சோப் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே பாருங்க ஒரு உண்ணி இருக்கு பாரு, உண்ணி இருக்குது பார்த்தியா பாருங்க. இந்த மாதிரி உண்ணியெல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு குளிப்பாட்டுறோம். வர மாட்டாங்க பாருங்க. 15 நாளுக்கு ஒருக்கா குளிப்பாட்டினா போதுன்னு சொன்னார் டாக்டரு. அதான் இப்போ 15 நாள் கழித்து குளிப்பாட்டிட்டு மணி பாருங்க. அதுக்குள்ளே இவ்வளோ ஈரு வரவே மாட்டாங்குது. இல்லை தடுங்க, ரத்தமாக வரும். கண்ணில் ஒரு ரத்தம் வந்துடும் பார்த்தீங்களா? சரி எடுத்துட்டீங்களா? சரி குளிப்பாடலாமா? தனியாக குளிப்பாடுவா. வேற எங்கேயும் உண்ணி இருக்கா? மூஞ்சி இருக்கு, மூஞ்சி எல்லாம் கண்ணில் என்ன ரத்தம் வருது, அங்கே ஒரு உண்ணி இருந்துருக்குங்க. அது எடுத்த உடனே அது ரத்தம் வருது. சரி 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 குளி குளி குளி. சரி சரி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கேமரா பாரு. ஹாய் ஹாய் ஹாய். குளி குளி மணி குளி. ஓகே ஓகே போகுது. பாரு முடி முடியா இருக்கா? பனங்காயா? முடியா பனங்காயா? தெரியலையே, நான் ஆன்லைன் தான் வச்சுருக்கேன். முடியெல்லாம் தொழிலுமா பாட்டைக்கு? ஆமாம், அதுவும் முடக்கி ஒன்று முடியும் நம்மள மாதிரி தான். இனி தொடக்கணுமா? போய் தொட, எடுத்து தொட போ. ஹாய் மணி. இதுக்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டிருக்குங்க. தடுப்பு ஊசி ஒரு 3 ஊசி போட்டிருக்கோம் மணிக்கு. இனிமேல் அடுத்த வருஷம் போட்டால் போதுன்ட்டாங்க. ஆனால் இன்னும் கடியை நிறுத்தலைங்க. துணி எது பார்த்தாலும் துணியை கடிச்சு பிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் போட்டு விடுங்க. இது கடிக்கு நாய் கடி நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு. ஓகே போதுமா? ஹாய் மணி, ஹாய். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஹாய் 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 ஹாய். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வர்ற, இங்கே வர்ற ரமணியா. விரல் தெரியாது.